இந்திய பங்குச்சந்தைகள் மூன்றாவது நாளாக நேற்றும் உயர்வுடன் நிறைவடைந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 2,00,000 கோடி லாபம் கிடைத்துள்ளது. அமெரிக்க பணவீக்க தரவுகள் வெளியானால் உலக பங்குச்சந்தைகளில் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தால் பங்குகளை வாங்கி குவிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஐரோப்பா, ஆசிய பங்குச்சந்தைகள் மட்டுமின்றி இந்திய பங்குச்சந்தைகளும் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து தொடர்ந்து ஏற்றத்தை சந்தித்து வருகின்றன. அதன்படி தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி நேற்றைய வர்த்தகத்தின் போது புதிய உச்சமான 23,441 என்ற புள்ளிகளை தொட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் கடந்த திங்கட்கிழமை புதிய உச்சம் தொட்டிருந்த நிலையில் நேற்று 77,050 புள்ளிகள் வரை சென்று 29 புள்ளிகளில் அதன் முந்தைய உச்சத்தை தவறவிட்டது. மும்பை பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் மதிப்பு ஒரே நாளில் 2,00,000 கோடி அதிகரித்து 429 லட்சம் கோடி ஆகியுள்ளது. பங்குச்சந்தைகளில் காணப்படும் இந்த நேர்மறையான தாக்கம் ஒன்றிய அரசின் பட்ஜெட் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.